எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். பொதுவாக உருளைக்கிழங்கு ரோஸ்ட் அப்படிங்கிறது வேக வச்சு செய்யலாம், வேக வைக்காமலேயும் நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். வேக வைக்காமல் ரோஸ்ட் பண்ணுறப்ப ரொம்ப நேரம் ஆகும், நிறைய எண்ணெய் செலவாகும். ஆனால் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் ரோஸ்ட்டில் குறைச்சலான எண்ணெய் செலவழியே சீக்கிரமாக இந்த உருளைக்கிழங்கு வெந்து ரோஸ்ட் ஆகிறதுக்கு என்ன மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வெங்காயம், பூண்டு, கரம் மசாலா எதுவுமே இல்லாமல் டேஸ்ட்டான இந்த வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு ரெண்டு சேர்த்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் அதிகமாக உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இந்த வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு நறுக்கிறத விட கொஞ்சம் சின்னதாக, பொரியலுக்கு நறுக்கிறத விட கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி நம்ம நறுக்கி வச்சுக்கணும் இந்த 1/4 கிலோ வெண்டைக்காயும். அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கையும் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன வெள்ளைகளாக நறுக்கிக்கணும். உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்காதுங்க. வேக வைக்காமல் தான் நம்ம பண்ணணும். இதுலேயுமே குறைச்சலான எண்ணெயில் நல்லா ரோஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை திரும்பவுமே நான் தண்ணியில் போட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற வானல் பார்த்திங்கன்னா இண்டோலியன் வானலி, அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். குறைச்சலான எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணால் நான்ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நல்லா ஸ்மூத்தான வானலி எடுத்துக்கோங்க. ரொம்ப பழைய வானலி, ஆனால் இதில் தான் நான் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, வாழைக்காய் ரோஸ்ட்லாம் செய்வேன். 1/4 லிட்டர் தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிக்கிறப்ப இந்த நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கை போட்டுட்டு திரும்பவும் நம்ம அதை மேலே மேலே கொதிக்க வைக்க வேண்டாம் தண்ணியை. உடனே அடுப்பை நிறுத்திட்டு லிட்டு போட்டு மூடிடுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு வேக வைக்காமல் செய்கிறீங்க அப்படின்னா, அது நீளமாக ஃபிங்கர் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சால் கூட இந்த டிப்ஸை அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் இப்படி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து உடனே அடுப்பை நிறுத்தணும். அப்படியே நம்ம லிட்டு போட்டு மூடணும். கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷம் தாங்க, அதிக நேரம் வெந்நீரில் வைக்க வேண்டாம். உடனே நம்ம எடுத்து தட்டில் மாற்றி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு இந்த வானலியே நம்ம அடுத்தது வெண்டைக்காயை வதக்க போகிறோம். ஒரே வானலிலே பாருங்கள், முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. திரும்பவும் நம்ம இதே வானலிலே ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய், அதில் தாளிதம் சேர்க்காமல் முதல்ல வெண்டைக்காயை மட்டும் வதக்கிப்போம். காயில் உப்பு சேரணுங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3-4 நிமிஷம் ஒரு 50% வதங்கினா கூட போகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3/4 டீஸ்பூன் மல்லி, 2 பச்சை மிளகாயை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பூண்டு வேணும்னா தாராளமாக இதில் 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. நான் பூண்டெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. ஒரு 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஓரளவு வதங்கியாச்சு. இப்போ தனியாக பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே வானலிலே பாருங்கள், நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 3/4 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிட்டு இந்த வெந்நீரில் போட்டு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் 4-5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போருங்க. நல்ல ஒரு மொறுமொறுப்பாகிடும். அந்த உருளைக்கிழங்கு மேலெலாம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம லிட்டை எடுத்துகிட்டு திரும்ப திரும்ப பரட்டி விடணுங்க. இது மாதிரி ஒரு 3 முறை செஞ்சாலே போதும். கரெக்டாக 6 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த மேலெல்லாம் நல்ல ஒரு மொறுமொறுப்பு இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. சாதாரணமாக நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிறைய எண்ணெய் போட்டு நம்ம கிளறினா கூட இந்த அளவுக்கு மொறுமொறுப்பு வராதுங்க. கரண்டியால் ஒரே ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக கட் பண்ண வருது. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1-2 பொடிச்சு வச்ச மல்லி, அந்த மிளகாய் சேர்த்துனுட்டு நல்லா ஒரு பரட்டணுங்க. இதை சேர்த்து நம்ம பரட்டுறப்போ இன்னுமே நல்லா ஒரு கிறிஸ்பியாகும். இதுக்கு திரும்பவும் நம்ம கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்க்க போகிறேன். ஏன்னா உருளைக்கிழங்குல ஒரு ஸ்வீட் இருக்கும் இல்லையா, அதனால் இந்த 2 பச்சை மிளகாய் போராது. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன், இது காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் கூட தாராளமாக சேர்க்கலாம். காரம் தெரியவே தெரியாது. நீங்கள் முதல்லையே நீங்கள் வெங்காயம் வதக்கணுன்னா வெங்காயம் வதக்கிக்கலாம். அந்த மல்லி பச்சை மிளகாய் பொடி பண்ணுறப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இதெல்லாம் சேர்க்காமலே ரொம்ப டேஸ்ட்டாக இந்த செஞ்சு காமிச்சிருக்கேங்க. நம்ம வெங்காயம், பூண்டு, கரம் மசாலா எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த மல்லியினுடைய வாசனையே ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இன்னுமே இந்த உருளைக்கிழங்கு மொறுமொறுப்பாயின்னு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா கலர் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிருக்குன்னு. நான் முதல்ல போட்ட எண்ணெய் தான், அதுக்கப்புறம் எண்ணெயே விடலை. பாருங்கள், பொதுவாக நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறப்போ 1 டீஸ்பூன் தயிர், இல்லைன்னா
கொஞ்சமாக புளிக்கரைசல், இதுவும் இல்லை அப்படின்னா ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னுமே இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட் நல்ல டேஸ்ட்டாக உப்பு காரத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் சாப்பிட்றப்ப அந்த கொழப்பே இருக்காது. இப்போ இந்த வெண்டைக்காய் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் கோவக்காய் சேர்த்து செய்யலாம். அடுத்தது நம்ம பீன்ஸை கொஞ்சமாக வேக வச்சுட்டு செஞ்சுக்கலாம். கொத்தவரங்காவை உருளைக்கிழங்கோடு சேர்த்து செய்யலாம். பச்சை காய்கறிகள், நீர்த்தன்மை அதிகம் இல்லாத காய்கறிகளை இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாங்க. நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்ல ஒரு கமகமன்னு மல்லி வாசனையோட எந்தவித மசாலா, வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் இந்த பொரியல் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தோன்னே செஞ்சு பாருங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா மேலே அவ்வளோ ஒரு முறுமுறுப்பாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.